சங்கர் தயார் இப்போ நம்மகிட்ட இல்லை, அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்காக இந்த படத்தை பார்த்தவங்களும் மற்ற நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. குழந்தைகள் முன்னேற்ற கழகம் சங்கர் தயார் தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் நம்மள்கிட்ட இல்லை. இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல், ஆனால் அரசியலில் இது ஒரு குழந்தைகள் அரசியல். இதை நடித்திருக்கும் நமது யோகி பாபு, சுப்பு, பையாபுரி, சரவணன், இன்னும் எல்லா பேரும் நடிச்சிருக்காங்க. இதில் என்னன்னா இந்த 2 பையங்க முழு போட்டி போட்டிருக்காங்க. அதனால இது பார்க்க வேண்டிய படம், நல்ல படம், அருமையான படம். சங்கர் தயார் இப்போ நம்மகிட்ட இல்லை, அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்காக இந்த படத்தை பார்த்தவங்களும் மற்ற நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். கட்சி தலைவரா நடிச்சிருக்கீங்க. படத்துல எப்படி இருக்குது? அது இல்லாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப் எடுத்துட்டு உண்மையான இது காட்டியிருக்கீங்க. பெரிய கட்சி தலைவர் அதே மாதிரி தான் இருந்தாரு. பேசலாம்னு தொண்டை பிடிச்சிக்கிடுச்சு, இல்லாட்ட நல்லா பேசுவேன். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல்ல நடிச்சிருக்கேன். நான் பழைய படம்லாம் நடிச்சிருக்கேன். இது ஒன்றும் புதுசு இல்லை. நல்ல டைரக்ஷன், அருமையாக போயிட்டு இருக்கு. அதுதான் அது அருமையாக இருக்கு. அருமையாக என்ன இது பண்ணுமோ டைரக்ஷனுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. வாரிசு நான் அதுக்கு போகல, அது எனக்கு வேண்டாம். அது சொல்றாங்க, எனக்கு தெரியாது. அதனால அதை விட்டுருங்க, படத்தை பற்றி பார்ப்போம். வணக்கம். பேர் அருண்குமார். நான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. இந்த படத்தில் யோகி பாபு, சந்தீப் சார், அப்புறம் லிசி மேடம், அவங்க வைகா மேடம், அது இல்லாமல் இமயவர்மன் தம்பி மஸ்தான், இன்னும் சின்ன பசங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டர் சார் தான், சங்கர் தயார் சார் தான் படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அப்போ வரப்ப இறந்துட்டாங்க. அவங்க இந்த படத்தை குழந்தைகளுக்கான அரசியல் படமாக அவங்க எடுத்து எல்லாருக்கும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எடுத்தாங்க. அவங்க அது நல்லபடியாக அவர் எடுத்து முடிச்சிட்டாரு. அவர் நினைவாக இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுன்றது 24 ரிலீஸ் பண்ணுறோம். நாளைக்கு எல்லாரும் அனைவரும் குடும்பத்தோடு பார்க்குறது. குழந்தைகள் முன்னேற்ற கழகம் இல்லை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என் பேர் இமயவர்மன். சங்கர் தயார் சார் இந்த 2வது படம். எல்லோரும் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான், யோகி பாபு சார், செந்தில் சார், அப்புறம் மஸ்தான், அப்புறம் குரு பாவாஸ், லிசி மேடம் எல்லாம் நடிச்சிருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. என் பேர் மஸ்தான். குழந்தைகள் முன்னேற்ற கழகத்தில் நடிச்சிருக்கேன். இது ஒரு சின்ன பசங்களுக்கும் அரசியல் தேவையான ஒரு முக்கியமான படம். சின்ன பசங்க அரசியல் கற்றுக்கணும். அம்மா நான் இமேண்ணா, அம்மா சங்கர் தயாள் சார் இந்த படத்தை சூப்பராக இயக்கியிருக்காரு. அம்மா லிசி ஆண்டி அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் சங்கர் தயாள் என்ன பேச போகிறாருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறமா அவர் டைரக்ஷனில் இது வந்தப்போ அவர் ஆக்சுவலி நிறைய கனவோடு இருந்தார். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு. அவர் இல்லாத குறை இங்கே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. பெரிய ஒரு லேக் இருக்குது. பட் ஆனால் அவர் இல்லைனாலும் அவர் போட்டு வச்ச ஸ்கெடியூல் பிரகாரம் இதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் நடித்த எல்லா படமும் ஒரு அண்டிவேறு சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சங்கர் இல்லைனாலும் சங்கர் பற்றி எல்லாரும் பேசணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுமோ அது நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைகா. இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். இதுக்கு முன்னாடி சேனல் பார்த்து தான் நான் சார் பழக்கம். சார் ரிலேட்டட் தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் படம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சாரோட பையன்தான். அவர் இது பார்க்காம படம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த படம் சப்போர்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். சாதக துறைகள் சங்கர். குழந்தைகள் முன்னேற்ற கழகத்தில்
இசையமைச்சிருக்கேன். பாடல்களுக்கு நான் தான் இசையமைச்சிருக்கேன். அதற்காக இயக்குனர் சங்கர் தயாள் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். அவர் இல்லாதது ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். உங்களுக்கெல்லாம் அந்த படம் பார்த்தீங்க, பிடிச்சிருக்கோம். அவருடைய நினைவாக இந்த படம் வெற்றி அடையணும். அதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவு வேணும் கேட்குறேன். நன்றி. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவாஸ். குழந்தைகள் முன்னேற்ற கழகத்தில் ரோலெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரெஷ் ஷோவில் நாங்கள் மிஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டர் சார் தான். ஏன்னா அவர் கூட சேர்ந்து நாங்கள் படத்தை ஜாலியாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரித்து அவங்க கூட உட்காந்து சார் கூட உட்காந்து பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த இடத்துல சார் இல்லைங்கிறது அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அது இன்னும் எங்களால் கஷ்டமாக இருக்குது. கடைசியில் நீங்கள் படம் முடிஞ்சோன்னா மேக்கிங் கூட போடுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் எங்கள் பசங்க எங்கள் டீமில் இருக்க யாருமே வந்து நவுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து இங்கே இருக்க எல்லா பசங்களுக்குமே ஒரு அப்பா மாதிரி இருந்தவர். அவர் நடித்த ஒவ்வொருத்தருமே அவர் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டது, அவர் கூட இருக்க மாதிரி தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டாரு. ஸோ வந்து அதான் சார் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஜனவரி 24 குழந்தைகள் முன்னேற்ற கழகம் தியேட்டர்ஸில் வருது. ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். நன்றி. ஹாய், நான் நீலாம்பரி. நான் வந்து குழந்தைகள் முன்னேற்ற கழகம் வந்து லிசி ஆண்டிக்கும் சுப்பு அங்கிளுக்கும் பொண்ணாக பண்ணியிருக்கேன். நான் சங்கர் அங்கிளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அவர் வந்து ஒரு ரொம்ப கேரிங்கான பர்சன். அவர் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படம். ஒரு எமோஷன் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. Jan 24 குழந்தைகள் முன்னேற்ற கழகம் வருது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து எங்களை கூட்டத்துக்கு குழந்தைகள் முன்னேற்ற படத்துக்கான வந்து எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்து எல்லாருக்கும் எங்கள் சப்போர்ட் பண்ணி வந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி பெற எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சு நாளைக்கு தேட்டரில் வந்து எல்லாரும் படத்தை பாருங்கள். அதுக்காக நன்றி.